இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 25 அதிகாரம் 15 என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கியிருக்கிறது. அவரே என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பாதம் வலைகளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பார். நீங்கள் உங்கள் கண்கள், உங்கள் பார்வை கர்த்தரையே நோக்கி இருக்குமே, ஆனால் அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பேதுரு ஒரு நாள் கர்த்தர் கடலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கடலில் மேலே நீரிலே நடக்கிறார். பேதுரு, ஆண்டவரே, நானும் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே கர்த்தர், நீ நடந்து வா மகனே என்று கூறும்பொழுது அவரும் கர்த்தரை பார்த்து கொண்டு அவரும் நீரிலே நடக்கிறார், நீரின் மேலே. அப்பொழுது அவர் திடீரென்று அவருக்கு சந்தேகம் எழுகிறது. நாம் கடல் மேல் நடக்கிறோமே என்று தன் பார்வையை கர்த்தரிடத்திலிருந்து அவர் திருப்புகிறார். அவர் மூழ்கி போகிறார். எனவே நாமும் நம் பார்வையை கர்த்தரை விட்டு விலக்காதபடிக்கு, நம் பார்வை கர்த்தரையே நோக்கி, நம் கண்கள் கர்த்தரையே நோக்கி நடந்து, அவர் வழியிலே நடந்து, அவர் பாதையிலே நடந்து, அவரோடு கூட இணைந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும், உன் கால்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதபடிக்கும், நீ எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கும் அவர் உன்னை விலைக்கு வேடையெடுத்து பாதுகாத்து கொள்ளுவார். எனவே உன் கண்கள் கர்த்தர் மேல் நோக்கமாயிருக்கட்டும். கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் கால்கள் எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை விலைக்கு வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.